தேவனீட் அந்த ஸ்திரியானவள் இப்ப தேவன் என்ன செய்றாங்க? குற்றச்சாட்டு பழக்கம் எங்க வருது? பழைய கெட்டுப்போற மனுஷனுடைய ஆதாம் வாழ்க்கையில ஒரு குற்றச்சாட்டு. யாரை குற்றச்சாட்டுங்க? தேவனுக்கு விரோதமா தேவரீர் எனக்கு துணையா இருக்க முடியாது, நீ கொடுத்த ஸ்திரியானவள் அப்படின்னா நீ கொடுத்ததுனால ரொம்ப போச்சு அப்படின்ற மாதிரி இன்டெரக்டா தேவன் அங்கே குறை சொல்றார். அடுத்தது பாருங்க, இப்ப அவ மேலையும் பழைய போடுறா. யார் மேலையும்? மனைவி மேல. அப்ப தேவன் கொடுத்த ஸ்திரின்னு சொல்லி தேவன் மேல குற்றச்சாட்டுங்க. அந்த ஸ்திரீ எனக்கு கனியை கொடுத்தான்னு சொல்லி என் மேல தப்பு கிடையாது, ஸ்திரீ தப்பு, அவ மேலையும் செய்யறாங்க. இப்படி தேவனுடைய ஒரு வாக்குவாதம் பண்ணவளாய் அங்கே ஆதாம் காணப்பட்டார். கனியை புசித்தனா எஸ்னோன்னு சொல்லி விடுறது. அப்புறம் அவங்க தேவையில்லாம என்ன செய்யறாங்க? அவங்க வாக்குவாதத்தை அங்கே காண்பித்தார். தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க, வாக்குவாதங்கள் தர்க்கங்கள் பழைய ஆதாமுடைய பாவங்களாம். அந்த ட்ரெஸ்ஸை நம்ம போடக்கூடாது, அதை நம்ம களைந்து போட வேண்டும். வாக்குவாதம் தர்க்கங்கள் வந்தாலே போச்சு, கத்தரங்க எரிச்சல் ஆயிடுவா. அண்ணன் தம்பிக்குள்ள வாக்குவாதம் தர்க்கங்கள் வரக்கூடாது, புரிஞ்சுக்கோங்க. அண்ணன் தம்பிக்குள்ள வாக்குவாதம் தர்க்கங்கள் வரக்கூடாது. வந்துச்சுன்னா அது பழைய ஆதாமுடைய ட்ரெஸ்ஸா, பழைய ஆதாமுடைய நடவடிக்கை, பழைய ஆதாமுடைய ஆக்டிவிட்டியா, அந்த ட்ரெஸ்ஸை நீங்க போடக்கூடாது. நீங்க கிறிஸ்துவுக்கு புதுப்பிக்கப்பட்ட புதிய உயிர்த்தலுடைய அது பான் பேபியோட ட்ரெஸ், நீதி பரிசுத்தமும் புதிய மனுஷன் தடுத்து கொண்ட அந்த ட்ரெஸ்ஸை தான் நீங்க போடணும். ஆனா நீங்களோ என்ன செய்றீங்க? பழைய 3ஆம் அதிகாரத்தோட ஆதாமுடைய ட்ரெஸ்ஸை போடுறீங்க. அந்த ட்ரெஸ் என்ன? வாக்குவாதம் பண்ணக்கூடியது. ஆண்டவரே, நீ எனக்கு துணையா இருக்க முடியாது கொடுத்த இந்த ஸ்ரீயானவள் அப்படின்னு ஆண்டவர் வந்து ஒரு குறை சொல்றார், குற்றச்சாட்டு, வாக்குவாதம் பண்ற. அடுத்தது அந்த ஸ்திரீயை பூசிக்க கொடுத்தார். இவர் திங்கனையா அவ தான் கொடுத்தா. பொறுப்பு யாரு? பொறுப்பு யாரு? ஸ்திரீனே இவர் நியாயம் பேசுறார். யார்கிட்ட பேசுறார்? அந்த ஸ்திரீ என்ன சொல்றதுமா? நான் கூட அதை சாப்பிடல, சாத்தான என்னை வஞ்சித்தது அப்படின்றாரு. பாருங்க எப்படி இப்படி மாற்றி மாற்றி வாக்குவாதங்கள் குற்றம் சாட்டுறது. இதை பாருங்க, நம்ம இன்னைக்கு வாக்குவாதங்கள் பண்றது, குற்றம் சாட்டுறது, இதெல்லாம் நம்ம சுத்தமாக ஆதாமுடைய ட்ரெஸ் தான். இன்னைக்கு இயேசு சுவித்தது நன்னாலே அவருடைய நீதி பசுத்துங்களை அந்த வஸ்திரத்தை தரிச்சு கொள்ளுங்க. புதிய பான்பேபிக்கு நம்ம போட வேண்டிய என்ன? பழைய ஆதாமுடைய ட்ரெஸ்ஸா? இல்லையே. அந்த மனுஷன் தான் அந்த ட்ரெஸ்ஸோட சேர்ந்து என்ன செஞ்சிட்டோம்? சிலுவையில் இயேசு அழைஞ்சிட்டோமே. இப்ப உயிர்த்தது இயேசு ட்ரெஸ் என்ன? நீதி பசுத்தும் புதிய மனுஷனா